ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யுத்தகளத்திலே யார் யார் யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நான் பார்க்க வேண்டும். ஆகையினாலே 2 சேனைகளுக்கும் நடுவிலே என்னுடைய தேரை நிறுத்த வேண்டும் என்று அர்ஜுனன் கண்ணபிரானிடம் கூறினார். அதை கேட்டு கண்ணபிரானும் அந்த கட்டளை சிறைமேற்கொண்டு 2 சேனைகளுக்கும் நடுவிலே அந்த ரதத்தை நிறுத்துகிறார் என்பதை சஞ்சயன் கூறுகின்றார் 24-25 ஸ்லோகங்களில். சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷீகேஷः குடாகேஷேன பாரத சேனயோருபயோர்मध्ये ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீட்சிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குருநிதி. சஞ்சயன் திருதராஷ்டிரமனிடம் கூறுகின்றார், ஹே பாரத என்று அழைக்கின்றார். பாரத என்றால் பரதகுலத்தில் பிறந்தவரே என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் யாதெனில், பா என்றால் பிரகாஷம். பிரகாஷம் ஞானத்தில் தான் ஒளி இருக்கின்றது. ஆகையினாலே யாருக்கு இந்த பிரகாசத்திலே ஞானத்திலே விருப்பம் உடைய இருக்கிறதோ அவன்தான் பாரதன். பாரத தேசத்தில் பிறந்த அனைவருக்குமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் என்பதை இந்த பாரதம் என்ற சொல் உணர்த்துகின்றது. ஏ பாரத திருதராஷ்டிரரே, குடாகேஷேன ஏவம் முக்தஹா. குடாகேஷன் அர்ஜுனாலே இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் ஹ்ருஷிகேஷனாகிய கண்ணபிரான் உபயோகோ சேனையோகோ மத்தியே, கௌரவ பாண்டவ 2 சேனைகளுக்கும் இடையே அந்த ரதத்தை நிறுத்துகின்றான். எப்படிப்பட்ட ரதம்? ரதோத்தமம் ஸ்தாபயித்வா, சிறந்த ரதத்தை நிறுத்துகின்றார். அது மட்டுமா, பீஷ்ம துரோண பிரமுகதா, பீஷ்மர் துரோணாச்சாரியார் அவர்களுடைய எதிரிலே கொண்டு போய் அந்த ரதத்தை நிறுத்துகின்றான். சர்வேஷாம் ச மகீட்சிதாம், எல்லா அரசர்களும் அங்கு பார்க்கும் வண்ணம் அவ்வாறு நிறுத்துகின்றான். நிறுத்திவிட்டு என்ன சொல்கின்றான்? ஏதான் சமவேதான் குருன், இங்கு கூடியிருக்கின்ற இந்த கௌரவர்களையெல்லாம் பஷ்ய பார் இது என்று உவாச்ச சொன்னார். இங்கு அர்ஜுனனுக்கு குடாகேஷன் என்று சொல்லப்படுகிறது. குடாகேஷன் என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று பொருள். ஒவ்வொருவருக்கும் தூக்கம் இன்றியமையாது. தூக்கம்தான் புலன்களுக்கு கொடுக்கும் ஓய்வாகின்றது. நினைத்தபடி நினைத்த பொழுது தூங்கவோ அல்லது தூங்காமல் இருக்கவோ முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவராலும் முடியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு அது நன்றாக தெரிந்திருந்தது. மனதை நன்கு வென்றவனுக்குத்தான் இந்த தூக்கத்தையும் வெல்ல முடியும். அர்ஜுனன் மனதையும் வென்றவன், தூக்கத்தையும் வென்றவன், நல்ல மன உறுதியுடையன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் இப்பொழுது இந்த சேனைகளுக்கு நடுவிலே தன்னுடைய தேரை நிறுத்தும்படி சொல்ல பகவானும் அவ்வாறு செய்கின்றார். ஆனால் என்ன செய்கின்றார் தெரியுமா? பீஷ்மருக்கும் துரோணருக்கும் எதிரிலே கொண்டு போய் தேரை நிறுத்துகின்றார். ஏன் அவ்வாறு நிறுத்துகின்றார் என்றால், பீஷ்மாச்சாரியரையும் துரோணாச்சாரியரையும் பார்த்தவுடனே அர்ஜுனன் என்ன நினைப்பான்? ஆஹா, என்னுடைய ஆச்சாரியர்களையும் நான் எதிர்க்க வேண்டுமா? பேர்பட்ட யுத்தம் எனக்கு தேவையா என்றெல்லாம் மனக்குழப்பத்தினால் அவன் கலங்குவான். தன்னிடம் வழி கேட்பான். அப்பொழுது இந்த கீதை உபதேசத்தை செய்ய முடியும் என்றெல்லாம் கண்ணன் நினைத்திருந்தார். அவருடைய சங்கல்பத்தினால்தானே அனைத்தும் நிகழ்கிறது. அவ்வாறு பீஷ்ம துரோணாச்சாரியர் முன்னால் ரதத்தை நிறுத்தாமல் துரியோதனன், துச்சாதனன்
அவர்கள் எதிரிலே சென்று அந்த ரதத்தை நிறுத்தியிருந்தால் அப்பொழுதே அவர்கள் செய்த அவமானத்தை எல்லாம் நினைத்து பார்த்து உடனே யுத்தத்தை ஆரம்பித்திருப்பான் அர்ஜுனன். ஆகையினால்தான் பகவான் கீதா உபதேசம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருணையினாலே பீஷ்ம துரோணருடைய முன்னிலையிலே சென்று அந்த ரதத்தை நிறுத்திவிட்டு எல்லோரையும் நன்றாக பார் அர்ஜுனா என்று கபடமாக கூறுகின்றார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷிகேஷः குடாகேஷேன பாரத சேனயோருபயோர்मध्ये ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீட்சிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குரோநிதி. அந்த இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே ரதத்தை நிறுத்தியவுடனே அர்ஜுனன் யாரை யாரை பார்க்கின்றான் என்று 26வது ஸ்லோகமும் 27வது ஸ்லோகத்திலே அரை ஸ்லோகமும் பார்ப்போம். தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீன்ஸ்ததா ஷோஷுரா சுக்ருதச்சைவ சேனயோருபயோரபி. பார்த்தன் அப்பொழுது அங்கே சேனையோகோ உபயோகோ இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே ஸ்திதான் அங்கெல்லாம் இருக்கின்ற பித்ருன் தகப்பன்மார்களையும் பிதாமகான் பாட்டன்மார்களையும் ஆச்சாரியான் ஆச்சாரியர்களையும் மாத்துலான் மாமன்மார்களையும் பிராத்ருன் சகோதரர்களையும் புத்ரான் புத்திரர்களையும் பௌத்ரான் பேரன்மார்களையும் ததா அவ்வாறே சகீன் நண்பர்களையும் ஷொஷுரான் மாமனார்களையும் சுக்ருதக தனக்கு நன்மையை விரும்புகின்ற அன்பர்களையும் அபஷ்யத்து பார்த்தான். எத்தனை பேரை அவன் பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது அனைவரும் தன்னுடைய உறவினர்களாக பார்த்தனுக்கு தெரிகின்றான். குந்தியினுடைய இயற்பெயர் பிரதா. பிரதாவின் புத்திரன் என்பதாலே பார்த்தன் என்று கூறப்படுகின்றான். அது மட்டுமல்ல, அவன் குந்தி புத்திரனாக இருப்பதனாலே கௌந்தேயன் என்றும் கூறப்படுகின்றான். பார்த்த என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருளும் உண்டு. பிருத்து என்றால் கீர்த்தி, கீர்த்தி நிரம்பிய உடையவன் பார்த்தன். பா என்றால் ரட்சணம், காப்பாற்றுபவர். நம்மையெல்லாம் காப்பாற்றுபவர் அந்த பகவான் தானே. அந்த பகவானை யார் அர்த்தயத்தை தேடுகின்றானோ அவன்தான் பார்த்தன். உலகிலே நாம் எல்லோருமே பகவானை தேடினால் நாம் அனைவருமே பார்த்தன் தான். ஆகையினாலே அந்த பார்த்தன் தன்னுடைய உறவினர்களாக எல்லோரையும் பார்க்கின்றான். அவ்வாறு பார்த்த பின் அவனுக்கு என்ன நேர்ந்தது? தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஷொஷுரான் சுக்ருதச்சைவ சேனயோருபயோரபி. இப்படி அனைவரும் உறவினர்களாக காட்சியளிக்க அதை கண்டவனுடைய நிலை எப்படி இருந்தது என்று மீண்டும் 27வது ஸ்லோகத்திலும் 28வது ஸ்லோகத்திலே பாதியும் பார்ப்போம். தான் சமீட்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டः விஷீதன்னிதமப்ரவீத். சக கௌந்தேயக, அந்த குந்திபுத்திரனாகிய அர்ஜுனன் அவஸ்திதான் அங்கு இருக்கின்ற தான் சர்வான் பந்தூன் தன்னுடைய உறவினர்கள் அனைவரையும் சமீட்சே நன்றாக பார்த்தான். பார்த்தவுடனே பரையா கிருப்பையா ஆவிஷ்டக மிகுந்த கருணையினாலே நிரம்பியவனாய் விஷீதன் மிகவும் கவலையுடன் இதம் அப்ரவீத்
இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கின்றான். திடீரென்று அவனுக்கு மனதிலே பகைமை உணர்ச்சி மாறி கருணை பொங்கிற்று.